ஹலோ! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு டேட்டாபேஸ்ல இருக்கிற ஒரு டேட்டா நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலாம், எப்படி வியூ பண்ணலாம், அண்ட் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ, இப்போ நம்ம என்னன்னா, சிம்பிளா என்ன சொல்லணும்னா, ஒரு டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, எஸ்கியூஎல்ங்கிறது கண்டிப்பா இருந்தே ஆகும். டேட்டாபேஸ்க்கு பேசுற லாங்குவேஜ் சில கோடிங்ஸ்லாம் நான் பேசுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பைத்தான், சி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதனால டேட்டாபேஸ்க்கு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா, எஸ்கியூஎல் தான் ஒரு லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இது சிம்பிளான ஒரு எஸ்கியூஎல்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படிங்கிறது கொரி. ஒரு ப்ராப்ளம் இப்ப நமக்கு ஒண்ணு வேணும். எனக்கு இந்த கண்டிஷன் எனக்கு வேணும் அப்படின்னா, அது எப்படி கொரியா ரைட் பண்றது? அதுதான் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இப்படிதான் இருக்கணும். அது கொரி இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றது தான் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஓகேவா? இப்போ ஒரு டேட்டாபேஸ் இருக்கு அப்படிங்கிறதுனா, அது ஸ்டூடண்ட் ஒரு 5, 6 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. மார்க்ஸ் இருக்கு. அது கிளாஸ் இருக்கு. அந்த ஸ்டூடண்ட் அந்த ஸ்டூடண்ட்ல யாரு ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம பார்க்கறது தான் எஸ்கியூஎல் யூஸ் பண்றோம்.